ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல, இனியும் எடுபடாது. ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் தொண்டேன், கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். எந்த தைரியத்துல எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கலாம்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்க இருந்து தான் தொடங்க போகுது. இங்க இருக்கின்றவர் போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன். நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு, நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க பாருங்க, பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க. ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்ப கேட்டதும் கிடையாது, அவரு மற்ற சொல்வதும் கேட்க மாட்டாரு, தனக்கும் கிடையாது. அது வேண்டாம், தப்பா போயிரு வேண்டாம். ஏற்கனவே 2024 தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் இந்த மன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார். அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர போகுது. ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டார். ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக் கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. நீங்க வந்த பாதை வேற, நாங்க வந்த பாதை வேற. நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவர் இருந்தாரு, அழகா சீட்டு கொடுத்தாரு. உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, திமுக தலைவர் ஆனீங்க. உங்களுடைய பாதை வேற. எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்னு தலைவருடைய பேச்சை கேட்டு கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய பொறுப்பு இருந்து, மாவட்ட பொறுப்பு இருந்து, மாநில பொறுப்பு இருந்து, எம்எல்ஏ இருந்து, எம்பி இருந்து, மந்திரி, இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே, இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், இங்க இருக்கின்ற பொதுமக்கள், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர், நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம். இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க. இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும், உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். திராவிட மாடல் 2.0 இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும். இது உறுதி உறுதி உறுதி. இத உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான். இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு கூட்டத்தில் போனா, நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியும். உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்படித்தானே கூட்டத்தில் அப்படித்தானே பேசுறாரு. என்ன பேசுறாரு? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். யார் தெரியுமாங்கிறார். யார் தெரியும்? நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு. யாரு இவரு? அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு. ஸ்டாலின் அவர்களே, எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள். எந்த உழைப்புமே கொடுக்காம ஒப்பா அடையாளத்துல நீங்க முதலமைச்சர், நீ திமுக கட்சி தலைவர், நீங்க எங்களை பத்தி பேசலாமா? நீங்க உழைக்காதவர்களுக்கு இவ்வளவு தில்லு திராணி இருந்தா, உழைத்து வருகின்றவருக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு தகரீபு இருக்கும்.